1000 வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முழுமையான சமாதானத்துல ஒரு உலகம் இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா அந்த சமாதானத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அந்த அமைதியான சகாப்தத்தோட வியத்தக முடிவையும் அதை தொடர்ந்து வர்ற ஒரு இறுதி சோதனையும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். சரி, நாம எப்படி போக போறோம்னா, முதல்ல அந்த 1000 வருஷ அமைதி எப்படி முடியுதுன்னு பாப்போம். அப்புறம் சாத்தானோட கடைசி வஞ்சகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது தொடர்ந்து விசுவாசத்தோட இறுதி சோதனை, அப்புறம் இறுதி நியாய தீர்ப்பு, கடைசியா பாவத்தோட முழுமையான முடிவு. இதுதான் நம்மளோட பயணம். கற்பனை பண்ணி பாருங்க, 1000 வருஷமா பூமி மேல முழுமையான அமைதி, சந்தோஷம். ஆனா எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா? அந்த பொற்கால முடியிற இடத்துல இருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த 1000 வருஷமும் சாத்தானோட எந்த தொந்தரவும் இல்ல. இந்த வசனங்கள்ல சொல்ற மாதிரி பூமி முழுவதும் அமைதியா கடவுளை பத்தின அறிவோட நிரம்பியிருக்கு. இந்த அமைதியான உலகத்துல வாழ்க்கை ரொம்ப இயல்பா போயிட்டு இருக்கு. மக்கள் கல்யாணம் பண்றாங்க, குழந்தைங்க பெத்துக்கறாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அங்க இல்ல. அதுதான் சோதனை. சாத்தானோட செல்வாக்கு இல்லாததால மக்களோட உண்மையான விசுவாசமோ அவங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற எண்ணங்களோ ஒருபோதும் சோதிக்கப்படவே இல்ல. அந்த 1000 வருஷம் முடிஞ்சதும் அந்த அமைதி உடையது. ஏன்னா சாத்தான் கொஞ்ச காலத்துக்கு அவனோட சிறையில இருந்து விடுவிக்கப்படுறான். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். சாத்தான் வெளியே வந்ததும் எப்படி ஒரு பெரிய இறுதி கலகத்தை உடனே உருவாக்குறான்னு பாப்போம். சாத்தான் வெளியே வந்ததும் சும்மா இருக்கல. அவன் வேக வேகமா தேசங்களை ஏமாத்துறான், ஒரு பிரம்மாண்டமான படைய திரட்டுறான். எதுக்கு? ஒரே ஒரு இறுதிப் போருக்காக. பரிசுத்த நகரத்தை முற்றுகையிட தயாராகிறான். ஆனா இங்கதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம். 1000 வருஷம் அமைதியா வாழ்ந்ததுக்கு அப்புறமும் இந்த கலக்கத்துல சேர்றவங்களோட எண்ணிக்கை கடற்கரை மணலை போல எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. இது மனித குலத்துல எவ்வளவு பெரிய ஒரு பகுதி ஏமாந்து போகுதுன்னு காட்டுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இவ்வளவு அமைதியா இருந்த உலகத்தை ஏன் இப்படி ஒரு பயங்கரமான இறுதி சோதனைக்கு உட்படுத்தணும்? அமைதிதான் கிடைச்சிடுச்சே, அப்புறம் எதுக்கு அதையே அழிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அனுமதிக்கணும்? இதோட மைய கருத்தே இதுதான். அதாவது ஒருபோதும் சோதிக்கப்படாத விசுவாசம் உண்மையிலேயே உண்மையானதுதான்னு எப்படி சொல்ல முடியும்? வெறும் வாயில சொல்றது வேற, செயலால நிரூபிக்கிறது வேற இல்லையா? இந்த இறுதி சோதனை அந்த வித்தியாசத்தை தான் வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆஹா, இந்த சோதனையோட நோக்கம் ரொம்ப தெளிவு. கடவுளோட தீர்ப்பு எவ்வளவு நீதியானது, சரியானதுன்னு படைக்கப்பட்ட எல்லாருமே பார்க்கணும். உண்மையான விசுவாசங்கிறது வெறும் ஒரு உணர்ச்சி இல்ல, அது ஒரு தேர்வு. அத மத்தவங்க பாக்குற மாதிரி செயல்ல காட்டணும். இந்த சோதனை மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான எண்ணங்களை வெளிக்கொண்டு வருது. யாரு உண்மையா விசுவாசமா இருக்காங்க, யாரு நல்ல சூழ்நிலை இருந்ததால மட்டும் விசுவாசமா இருந்த மாதிரி நடிச்சாங்கன்னு இது பிரிச்சு காட்டிடுது. இது நம்மள கதையோட உச்சக்கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த இறுதி தேர்வுக்கு கிடைச்ச வேகமான, தீர்க்கமான முடிவு என்ன? அந்த கலகக்கார படைகள் ஜெயிக்க போறோம் நினைச்சு பரிசுத்த நகரத்தை சுற்றி வளைக்கும்போது போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுது. வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த கலகத்தை முழுமையா அழிச்சிடுது. இந்த தெய்வீக தலையீட்டோட மனிதர்களுக்கான சோதனை முடிவுக்கு வருது. இப்போ கவனம் மாறுது. இனி கலகம் செஞ்சவங்களுக்கு மட்டுமில்ல, அந்த கலகத்தையே ஆரம்பிச்சு வச்ச மூல காரணத்துக்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. வானத்த அக்கினியால அழிஞ்சு போனவங்களுக்கு இதுதான் முடிவா? இல்ல. அவங்க இறுதி நியாய தீர்ப்புக்காக மறுபடியும் எழுப்பப்படுவாங்க. இதுக்கு பேருதான் இரண்டாம் மரணம். இது உடம்பு சாகுற மாதிரி இல்ல, இது ஒரு நித்தியமான இறுதி தீர்ப்பு. வாங்க, இதுக்கான இறுதி தீர்வு என்ன, இது ஒட்டுமொத்த படைப்புக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பெரிய கலகம் அடக்கப்பட்ட பிறகு அதை தூண்டிவிட்ட சாத்தான் அக்னிகடல்ல தள்ளப்படுறான். அதைத் தொடர்ந்து எல்லா மனுஷங்களும் அவங்க செஞ்ச செயல்களுக்கு ஏத்த மாதிரி இறுதி நியாய தீர்ப்பை சந்திக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான இறையியல் விஷயத்த நமக்கு காட்டுது. அதாவது மனுஷங்க அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு பொறுப்பு தான். ஆனா இந்த பாவத்தோட மூல காரணமான சாத்தானுக்கு தான் இறுதி பொறுப்பு கொடுக்கப்படுது. எல்லா கலகத்துக்கும் நியாய தீர்ப்பு செஞ்சு தீமைய நிரந்தரமா அழிச்சதுக்கப்புறம்தான் படைப்போட உண்மையான நோக்கம் நிறைவேறுது. மீதம் இருக்கிறவங்க நித்தியகாலமா வாழ்வாங்கன்னு இந்த உரை சொல்லுது. நாம பார்த்த இந்த முழு கதையும் இந்த ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. உண்மையான விசுவாசத்தை வெறும் வார்த்தையில இல்ல, செயல்ல தான் காட்டணும். பாருங்க, 1000 வருஷம் ஒரு சரியான சூழல்ல வாழ்ந்த பிறகும் கூட கடைசில எல்லாம் தனிப்பட்ட தேர்வில தான் வந்து நிக்குது.
இது நம்மள ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. நம்மளோட விசுவாசத்தை சூழ்நிலை தான் உருவாக்குதா, இல்ல அது உண்மையிலே நம்மளோட தேர்வா? நம்மளோட செயல்கள் எதை காட்டுது?